இப்ப நம்ம வாழ்க்கையில இந்த அந்நிய பலிபீடம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கிற வரைக்கும் நம்முடைய தன்மை மாறாது, நம்முடைய சுபாவம் மாறாது, நம்முடைய குண லட்சணம் மாறாது. நம்மால தேவனோடு கூட ஒரு உண்மையான நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அந்த அந்நிய பலிபீடம் நமக்குள்ள இருக்கு. நமக்கு எப்பவுமே அந்த நம்ம 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 ஆவிக்குரிய மண்டலத்தோடு கூட கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா அந்த அந்த தேவனுடைய பரிசுத்தமாக இருக்கட்டும், இல்ல அந்நிய காரியமா இருக்கட்டும், எந்த ஆவியாக இருந்தாலும் கிரியை செய்வதற்கு ஒரு சரீரம் இருக்கணும் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். சரிங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன், அதாவது ஒரு இந்த உலகத்துல ஒரு கிரியையை நடப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷன் அவசியம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒவ்வொருவரையாக பெயர் சொல்லி தெரிந்து அழைத்து தன்னுடைய ஊழியத்திற்காக அவர் யூஸ் பண்ணார். ஒரே ஒரு நேரத்துல தான் பார்த்தாரு, யாருமே யூஸ் ஆகல. அதனால வார்த்தை மாம்சமாகி, அதுவும் அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தாதான் நமக்கு என்னது? ரட்சிப்பு. அப்போ பரிசுத்த ஆவி, அதாவது ஒரு ஆவியின் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அது பரிசுத்த ஆவியாக இருக்கட்டும் இல்ல அசுத்த ஆவியாக இருக்கட்டும், அது இந்த உலகத்துல ஒரு காரியத்தை நடப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஹியூமன் பாடி வேணும், ஒரு சரீரம் வேணும். இருக்கீங்களா? அதனாலதான் பிசாசுலாம் என்ன பண்ணுது? நமக்குள்ள வேண்டாம், யாராவது ஒரு மனுஷனுக்குள்ள பூந்து அங்கேயே டேரா போட்டு உட்காந்துக்குது. ஏன்? அப்ப அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள இல்ல அந்த அசுத்த ஆவி நமக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பலிபீடம் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த பலிபீடம் இருந்தால் மாத்திரம்தான் அது பரிசுத்த பலிபீடமாக, தேவனை ஆராதிக்கக்கூடிய பலிபீடமாக இருந்தால் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார்.